அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர் கார்த்திக் ராஜா. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கியூ டேலண்ட் செட். டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம ரொம்ப எளிமையாக ஷார்ட்கட்டாக சீக்கிரமாக போட்டுடலாம். அந்த மாதிரி ஈஸியாக கணக்கு பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டே 27. இரண்டு எண்களுடைய மீசிமா மதிப்பு மீபோவாவின் 45 மடங்கிற்கு சமம். இவ்வெண்களின் ஒரு எண் 125. மீசிமா மற்றும் மீபோவா 1150 எனில் மற்றொரு எண் யாது? ரெண்டு எண்கள் இருக்கு. அந்த ரெண்டு எண்களுடைய எல்சிஎம் மதிப்பு HCF விட 45 மடங்கிற்கு சமம். அந்த ரெண்டு எண்ணில் ஒரு எண் கொடுத்துட்டாங்க 125. எல்சிஎம் மற்றும் HCF 1150 எனில் மற்றொரு எண் யாது? அவங்க கொடுத்துருக்க நம்ம அதை எழுதிக்கலாம். எல்சிஎம் எவ்வளவு? HCF 45 மடங்கிற்கு சமம். HCF கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அதனால HCF நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மீசிமா அதான் எல்சிஎம் பிளஸ் HCF 1150 கொடுத்துருக்காங்க. HCF நம்மளுக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸ். எல்சிஎம்ன்றது HCF போல் 45 மடங்கிற்கு சமம். அதனால 45x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு 1150. 1x plus 45x என்ன? 46x ஈக்குவல் டு 1150. x இங்க வச்சிக்கினா என்ன ஆகும்? 46 ஈக்குவல் அந்த பக்கம் வந்தா டிவிஷன்ல வந்துரும். x நம்ம தனியா வச்சுக்கலாம். 46 கீழ வந்துரும். இப்போ நம்ம செகண்ட் டேபிள் அடிக்கலாம். 2 2 are 4, 3 2 are 6, 23 2 are 46. இது நம்ம செகண்ட் டேபிள் அடிக்கலாம். 5 2 are 10, மீதி 1. 7 2 are 14, மீதி 1. 5 2 are 10. 23. அதான் 575. 23ல எத்தனை வாட்டி வரும்? 25. 23 × 25 575. ஒரு 23 25 575. அப்போ HCF நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. HCF வேலை என்ன? 25. இதை வச்சு தான் நம்ம இப்போ கணக்கு போட போறோம். HCF கண்டுபிடிச்சாச்சு. HCF வேலை 25 வந்தது. இப்போ நம்ம ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணலாம்? ஃபார்முலா என்ன? x × y = LCM × HCF. x அவங்க கொடுத்துருக்க ஒரு நம்பர் தான் x. 125. 125 × y = LCM என்ன? 45 மடங்குக்கு HCFக்கு சமம்னா LCM. ஃபார்முலா ஏற்கனவே ஒரு HCF இருக்கு, அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஈக்குவலுக்கு 125 மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஈக்குவல் அந்த பக்கம் வந்தா டிவிஷன்ல மாறிடும். y = 45 × HCF ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 25 × 25 by 125. 4 25 25 5 25 125. 4 5 5 5 5 25. 45 × 5. y = 45 × 5. 5 5 25. 5 மீதி 2. 4 5 20. 20 + 2 22. y ஓட வேல்யூ 225. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இரண்டு எண்களுடைய மீசிமா மதிப்பு மீபோவாவின் 45 மடங்கிற்கு சமம். இவ்வெண்களின் ஒரு எண் 125. மீசிமா மற்றும் மீபோவா 1150 எனில் மற்றொரு எண் யாது? அவங்க கொடுத்திருக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கலாம். எல்சிஎம் எவ்வளவு? HCF 45 மடங்கிற்கு சமம். HCF நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அவங்களே கொடுத்துட்டாங்க. HCF plus LCM 1150.
அதை நம்ம எடுத்து எழுதிக்காச்சு. எக்ஸ்எஃப் நம்மளுக்கு தெரியாதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எல்சிஎம் 45 மடங்கிற்கு சமம். அப்போ 45x ஈக்குவல் டு 1150. 1x + 45x எவ்வளவு? 46x. அது ஈக்குவல் டு 1150. எக்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கினா 46 கீழே போயிடும். 1150/46. இது அடிச்சா நம்மளுக்கு என்ன வருது? 575/23 வருது. 23 எத்தனால பெருக்குனா 575 வரும்? 25ஆல பெருக்குனா 575 வரும். அப்போ HCF நம்மளுக்கு 25 கிடைச்சிடுச்சு. ஃபார்முலா என்ன? x × y = LCM × HCF. x அவங்களே ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, 125 × y = 45 × HCF × HCF. y மட்டும் நம்ம தனியாக வச்சிங்கன்னா 125 கீழே வந்துடும். 45 × 25 × 25/125. 125 25 5 25 தான் 125. 4 5 5 5 5 25. 45 × 5. 45 × 5 பெருக்குனா 225. y-ஓட வேல்யூ 225. அடுத்த கணக்கு இது போன கணக்கு மாதிரி தான். இது உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். இது எண்களின் மீசீமா ஆனது அவற்றின் மீ போவாவை போல் 14 மடங்கு. மீசீமா மற்றும் மீ போவா 600. ஓர் எண் 280. மற்றொரு எண் யாது? இங்க எல்சிஎம் கொடுத்திருக்காங்க. எல்சிஎம் மறைமுகமா கொடுத்திருக்காங்க. ஆனா HCF தரல. நம்ம ஃபர்ஸ்ட் HCF தான் கண்டுபிடிக்க போறோம். அங்க கொடுத்திருக்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன். எல்சிஎம் HCF போல் எத்தனை மடங்கு? 14 மடங்கு. HCF போல் LCM சமம். மீசிமா மற்றும் மீ போவா 600. HCF plus LCM எவ்வளவு? 600. HCF நம்மளுக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். HCF plus LCM 600. HCF நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ HCF ஒரு எக்ஸ் plus LCM HCF மாதிரி 14 மடங்கு. அப்போ 14x ஈக்குவல் டு 600. 1x plus 14x எவ்வளவு? 15x. x மட்டும் தனியாக வச்சுக்கலாம். அப்போ 15 கீழே வந்துடும். 600/15. ஒரு 15 15 4 15 60. ஒரு 0 40. x 40. அதாவது HCF 40. HCF நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா என்ன? x × y = LCM × HCF. x என்ன? அவங்க கொடுத்திருக்க ஒரு எண் 280 × y = LCM என்ன? 14 மடங்கு HCFக்கு சமம் × HCF. நம்ம 280 கீழே எடுத்துட்டு வந்துடலாம். y கண்டுபிடிக்கலாம். y = 14 × HCF. HCF நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 40 × 40/280. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். ஒரு நாள் 4, 7 நாள் 28. ஒரு 7 7, 2 7 14. இங்க 2 × 40 80. அப்போ y 80. y உடைய வேல்யூ 80. இதான் ஆன்சர். ஒரு எண் 280. மற்றொரு எண் என்னன்னு கேக்குறாங்க. மற்றொரு எண் 80. இரண்டு எண்களின் மீ போவா 12. மீ சீமா 144. ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் யாது? இங்க பாருங்க, HCF கொடுத்துட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க, ஒரு எண்ணும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸி, ஃபார்முலாலே போடலாம். ஃபார்முலா
எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். எக்ஸ் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, 36 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் 144 இன்ட்டு ஹெச்சிஎஃப் 12. ஒய் இங்கே வச்சுன்னா 36 கீழே வந்துடும். 144 இன்ட்டு 12/36. இதை 4ஆவது பல்ல அடிக்கலாம். 9 நாள் 36, 3 நாள் 12, 3ஆவது பல்ல அடிக்கலாம். 1 3 3, 3 3 9, மறுபடியும் 3ஆவது பல்ல அடிக்கலாம். 1 3 3, 4 3 12, மீதி 2, 8 3 24, 48. அடுத்த கணக்கு பாருங்க. கணக்கு தான் பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆன்சர் ரொம்ப ஈஸி. 3 பேர் ஒரு வட்ட வடிவ அரங்கத்தை ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் ஒரே திசையில் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். முதல் நபர் ஒரு முழு சுற்றை 120 நொடிகளிலும், இரண்டாவது நபர் 150 நொடிகளிலும், மூன்றாவது நபர் 80 நொடிகளிலும் நிறைவு செய்கிறார்கள். அப்படியெனில் 3 பேரும் எவ்வளவு நேரம் கழித்து ஆரம்ப இடத்தில் சந்திப்பர்? 3 பேர் இருக்காங்க, ஒரு வட்ட வடிவ அரங்கத்தை சுற்றுறாங்க, ஒரே இடத்துல ஒரே நேரத்துல ஒரே திசையிலேயே சுத்தி வராங்க. முதல் நபர், இரண்டாவது நபர், மூன்றாவது நபர். முதல் நபர் 120 நொடிகள்ல இந்த வட்டத்தை சுத்தி வர்றாரு. இரண்டாவது நபர் 150 நொடிகள்ல இந்த வட்ட அரங்கத்தை சுத்தி வர்றாரு. மூன்றாவது நபர் 80 நொடிகள்ல இந்த வட்ட அரங்க சுத்தி வர்றாரு. இது ரொம்ப ஷார்ட். இதுக்கு எல்சிஎம் மட்டும் எடுத்தா போதும். 120, 150, 80. 10ஆவது பல்ல எடுத்துக்கலாம். 12, 15, 8. இப்போ 3ஆவது பல்ல எடுத்துக்கலாம். 4 3 12, 5 3 15, 8 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 4ஆவது பல்ல எடுத்துக்கலாம். 1 நாள் 4, 5, 2 நாள் 8. 10 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 2. 5 இன்ட்டு 2 10. 10 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 2. 10 இன்ட்டு 3 30 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ட்டு 2 10. 3 நாள் 12. ஒரு 0. 120 இன்ட்டு 10 1200. எல்சிஎம் 1200. அவங்க ஒரே இடத்துல வந்து திரும்பி சந்திக்கிறதுக்கு 1200 வினாடிகள், அதாவது 1200 செகண்ட் ஆயிருக்கும். இதே நிமிஷத்துல கேட்டா 1200/60. ஏன்னா 60 நொடி ஒரு நிமிஷம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 1 6 6, 2 6 12. நிமிஷத்துல கேட்டா 20 நிமிஷம், செகண்ட்ல கேட்டா 1200. மூணு பேரும் திரும்பி அந்த வட்ட அரங்க சுத்தி ஒரே இடத்துல சந்திக்கிறதுக்கு செகண்ட்ல கேட்டா 1200, நிமிஷத்துல கேட்டா 20 நிமிஷத்துல அவங்க 3 பேரும் சந்திப்பாங்க. அடுத்த கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு. 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ள 3 எண்களின் மீ சி மா 240 எனில் இவற்றின் மீ போவா என்ன? விகிதம் என்றாலே பெருக்கிக்கணும். 3x இன்ட்டு 4x இன்ட்டு 5x ஈக்குவல் டு 240. 3 இன்ட்டு 4 12. 12 இன்ட்டு 5 60. 60x ஈக்குவல் டு 240. எக்ஸ் தனியாக வச்சுக்கணும்னா 60 கீழே வந்துடும். 240/60. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 1 6 6, 4 6 24. HCF 4. இந்த இப்போ நடத்துறது எளிமையா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் நடத்துறதும் எளிமையா
முடியும். HCF அண்ட் LCMல நம்ம டாபிக் வைஸா எந்த மாதிரி கணக்கு கேட்டாலும் ரொம்ப ஈஸியா போடுற மாதிரி இனிமேல் நம்ம அந்த கணக்குகளை போட்டுக்கலாம்.